அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, சட்டவிரோத செயல்களுக்கு உடந்தை டெலிகிராம் நிறுவனர் கைது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டெலிகிராம் அப்படிங்கிற நிறுவனம் பத்தி நமக்கு தெரியும். இந்த ஆப்பை பத்தி நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனுடைய சிஇஓ திரு பாவேல் துரோவ் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? பாவேல் துரோவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் தகவல் பரிமாற்றத்துக்காக டெலிகிராம் செயலியை பயன்படுத்துவதை தடுக்க தவறிய குற்றச்சாட்டில் இவர் கைதாகியுள்ளார். ஓகேங்களா? ஸோ டெலிகிராம் யூஸ் பண்ணி நிறைய கிரைம்ஸ் வந்து பிரான்ஸ்ல நடக்குது. டெலிகிராம் ஆப்பை யூஸ் பண்ணி தான் ட்ரக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுலாம் நடக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரிப்பீட்டடான வார்னிங்ஸ் கொடுத்துமே டெலிகிராம் நிறுவனம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டிருக்கார். அதனுடைய நிறுவனர் பாவேல் துரோவ் அப்படிங்கிறவர். இவர் பார்த்தோம்னா 2013ஆம் ஆண்டு இந்த ஆப் வந்து தொடங்கியிருப்பார். ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். ரஷ்யால பார்த்தோம் அப்படின்னா அதிகமான அரசாங்க தலையீடு இருந்தனால 2017ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வந்து அவருடைய தலைமையிடத்தை மாத்தினதாக சொல்லப்படுது. கடைசியா பார்த்தோம்னா 2021ஆம் ஆண்டு வந்து பிரான்ஸ் நாட்டு குடியுரிமையை வந்து வாங்கியிருப்பார். சரிங்களா? ஸோ கடைசியில இப்ப வந்து இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு செய்தியை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். டெலிகிராமோட சிஇஓ யார் அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, லெபனான் மீது இஸ்ரேல் தீவிர வான்வழி தாக்குதல். ஹிஸ்புல்லாக்களின் ராக்கெட் தாக்குதல் காரணமாக லெபனான் மீது இஸ்ரேல் தீவிர வான்வழி தாக்குதல் மேற்கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்தோம்னா, நமக்கு லெபனான்ல இருந்து இயங்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு. ஸோ அதன் மேல இஸ்ரேல் ஒரு வான்வழி தாக்குதல் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு. இங்க மெடிட்டேரியன் சி, இங்க ஈஜிப்ட், இங்க ஜார்டான், இந்த பார்டர் ஃபுல்லாவே லெபனான் வந்து இருப்பாங்க. இந்த ரீஜியன்லாம் வந்து ஹிஸ்புல்லா கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஏரியாஸ். இங்கிட்டலாம் பார்த்தோம்னா நமக்கு சிரியா வந்துரும். ஓகே. இந்த இடத்துல அப்படியே சிரியா வந்துரும். சரிங்களா? ஸோ லெபனான் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஹிஸ்புல்லா அமைப்பு தான் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஸோ அந்த பகுதிகளில் வந்து ஒரு வான்வெளி தாக்குதல் அப்படிங்கறத இஸ்ரேல் மேற்கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ ஹமாஸ் படையினருக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலின் எல்லைப் பகுதிகள் மீது தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். நமக்கு இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் நடக்கிற போர் தெரியும். ஸோ ஹமாஸ்க்கு ஆதரவா யார் செயல்பட்டு இருக்காங்கன்னா, இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து செயல்பட்டு இஸ்ரேலோட நார்தன் பவுண்டரிஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, எங்க மேப்ல பார்த்தோம்னா இஸ்ரேலோட நார்தன் ரீஜன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நமக்கு கடந்த மாதம் இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் லெபனானில் ஹிஸ்புல்லா மூத்த தளபதி ஃபாத் ஜூகர் அப்படிங்கிறவங்க உயிரிழந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதே போல பார்த்தோம்னா ஈரான்ல இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பின் தலைவரான இஸ்மாயில் ஹனேயாவும் கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேல் நேரடியாக பொறுப்பேற்கவில்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்கள இஸ்ரேல் தான் கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறது நம்பப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இஸ்ரேல் தரப்புல இருந்து பார்த்தோம்னா அந்த ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினருடைய முக்கியமான தலைவர்களை வந்து இஸ்ரேலும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணி கில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால ஒரு மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ராணுவ தளங்களை குறிவைத்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ராக்கெட்டுகளை ஏவியதாக ஹிஸ்புல்லாக்கள் தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபவாத் சுக்கார் அப்படிங்கிறவருடைய அந்த கொலையை வந்து பழிவாங்கிறதுக்காக ஒரு 100 போர் விமானங்கள், ஐ மீன் ராக்கெட்டுகளை வந்து அதிகமாக ஹிஸ்புல்லா அமைப்பினர்கள் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 100 போர் விமானங்களை கொண்டு ஆஹ், நமக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பேசிக்கா இந்த ரீசன்ட் கான்ஃபிளிக்ஸை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. பெருசா ஒண்ணும் இல்ல அது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா நேரடி நியமனம் ரத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமீபத்துல யூபிஎஸ்சி வந்து பார்த்தோம்னா ஒரு லேட்ரல் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஓகேங்களா? லேட்ரல் என்ட்ரி அப்படின்னா நமக்கு முக்கியமான அரசு பணிகள்ல டைரக்டான அப்பாயின்மெண்ட் கொண்டு வரது தான் அந்த லேட்ரல் என்ட்ரி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சனால நமக்கு மத்திய அரசாங்கம் அந்த ஒரு அறிவிப்பை வந்து ரத்து செய்யுமாறு யூபிஎஸ்சி கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அந்த வகையில யூபிஎஸ்சி அந்த அந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஏன் ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த மாதிரி நேரடி நியமனம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டா இடஒதுக்கீட்டு முறைக்கு வந்து எதிரானதாக இருக்கும். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது அரசாங்கமே ஒரு துறை சார்ந்த ஒரு நிபுணரை வந்து எடுக்கிறாங்க, அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா, சோ இது வந்து நமக்கு இடஒதுக்கீடு முறைக்கு ரொம்ப ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக மாறிவிடும். அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் எல்லாமே வச்சனால,
நமக்கு இந்த ஒரு முறை மறுபடியும் இந்த நோட்டிபிகேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா, இந்த மாதிரியான லேட்டரல் என்ட்ரி அப்பாயின்ட்மென்ட்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் கவர்ன்மெண்ட்ல நெறையவே நடந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்த எம்.எஸ். சுவாமிநாதன், மன்மோகன் சிங், மான்டேங் சிங் அலுவாலியா, நந்தன் நீலகேணி போன்றவர்கள்லாம் அ அவங்கவங்க துறையில நிபுணர்களா இருந்தவங்க. அதே மாரி மத்திய அரசாங்கம் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணோனே, டைரக்ட்டா அப்பாயிண்ட் பண்ணோனே, இந்தியாவுக்கும் வந்து நெறைய விஷயங்கள வந்து நல்லது பண்ணி குடுத்துருக்காங்க. நமக்கு கிரீன் ரெவல்யூஷனே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். சோ மிக முக்கியமான திருப்பு முனைகளுக்கு வழிவகுத்தவர்கள் தான் இந்த மாதிரி இருக்கவங்க. ஆனாலும் பார்த்தோம்னா, சமூக நீதி மீதான அக்கறையால் நேரடி நியமன அறிவிப்பை திரும்ப பெற்றதாக கூறும் மத்திய அரசு, 2018இல் எதிர்க்கட்சிகள் சமூக செயல்பாட்டாளர்களின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் அதை விரிவான வகையில் அமல்படுத்த தீர்மானித்தது கேள்விக்குரியது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அரசாங்கம் என்ன சொன்னாங்க? மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக நீதி பாதிக்கப்படும் அப்படிங்கிறனால இந்த அறிவிப்பை நாங்க ரத்து பண்ண சொல்லியிருக்கோம்னு சொல்லி யுபிஎஸ்சி கிட்ட சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தோம்னா, ஆ அதற்கான ஆரம்ப கால பணிகள செஞ்சதும் மத்திய அரசாங்கம் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. மத்தபடி பார்க்கிறப்ப, இதற்கு முன்னர் இணைச் செயலாளர்கள் மட்டும் நேரடி நியமன முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில், காலப்போக்கில் இயக்குனர்கள், துணை செயலாளர்கள் பதவிகளுக்கும் அது விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இனிஷியலா பார்த்தோம்னா, இணைச் செயலாளர்கள் மட்டும் தான் இருந்துச்சு. பின்ன பார்க்கணும், நமக்கு இயக்குனர்கள், துணை செயலாளர்கள் போன்ற பதவிகளுக்கும் வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. தற்போதைக்கு பார்த்தோம்னா, நேரடி நியமன முறையிலும் இடஒதுக்கீட்டை கடைபிடிக்க மத்திய அரசு தீர்மானித்திருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருப்பது கவனிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ நேரடி நியமன முறையிலும் இடஒதுக்கீட பின்பற்ற போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா, நமக்கு ரேஷனல் பிஹைண்ட் டைரக்ட் அப்பாயின்ட்மென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெரிட் பேஸ்ட் அப்பாயின்ட்மென்ட் ஒரு சில துறைகள்ல வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ எதிர்க்கட்சிகள் இப்ப எதிர்ப்பு தெரிவித்தனால தான் நமக்கு சமீபத்துல பார்த்தோம்னா, இந்த எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு அப்படிங்கிறது நல்லா இருக்கு. அதுதான் இந்த 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சனால தான் இந்த வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில்ல வந்து பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதாவது பார்லிமென்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பியிருந்தாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, அந்த பிராட்காஸ்ட் பில் அப்படிங்கிறது வந்து திரும்ப பெறப்பட்டிருக்கு. நேரடி நியமனங்கள் அது தொடர்பான அந்த ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது ரத்து பண்ணியிருக்காங்க. சோ எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு நல்லா இருக்கிறப்ப டெமோக்ரஸியும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்த 2 பாயிண்ட் நமக்கு உணர்த்துது. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, செலவழிக்கும் ஒவ்வொரு காசையும் 2.5 மடங்காக திருப்பி தரும் இஸ்ரோ அப்படின்னு சொல்லி தலைப்பு குடுத்திருக்காங்க. சோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அவங்க வந்து நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படிங்கிறத சமீபத்துல செலிப்ரேட் பண்ணாங்க. ஆகஸ்ட் 23ஆம் தேதி. சோ அதை ஒட்டி பார்த்தோம்னா, நமக்கு ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து வெளிய வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய விண்வெளி திட்டங்களின் சமூக பொருளாதார தாக்கம் குறித்த பகுப்பாய்வு அப்படிங்கிற ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ யாரு அத சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எக்கோ1 மற்றும் யூரோ கன்சல்ட் அப்படிங்கிற இவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. சோ அந்த அறிக்கையில பார்க்கிறப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வளர்ந்த நாடுகள் உட்பட உலகின் பிற நாடுகளின் விண்வெளி அமைப்புகளுடன் ஒப்பிடுகையில் மிக குறைந்த பட்ஜெட்டிலேயே இயங்கும் இஸ்ரோ இதனை பயன்படுத்தியே பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதாவது நாசா, இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இவங்களை எல்லாம் கம்பேர் பண்றப்ப இஸ்ரோவோட பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் அந்த கம்மியான பட்ஜெட்லயே மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் வந்து இஸ்ரோனால மட்டும்தான் கொடுக்க முடியுது. அதற்கு சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திராயன் 3 விண்கலத்தை இப்ப 63 கோடி ரூபாயில அனுப்புனதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரோ தன்னுடைய அந்த தயாரிப்புகளுக்கு எவ்வளவு பெரிய சமூக பொருளாதார தாக்கம் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இஸ்ரோ அதன் தயாரிப்புக்கு பயன்படுத்தும் ஒவ்வொரு காசுக்கும் 2.5 மடங்காக இந்திய பொருளாதாரத்துக்கு திருப்பி அளித்து உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு வரையிலான 10 ஆண்டுகளில் விண்வெளி திட்டங்களில் இஸ்ரோ கிட்டத்தட்ட 1.8 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது. அதாவது கிட்டத்தட்ட 1 லேக் crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இஸ்ரோவோட செயல்பாடுகளை பார்த்தோம்னா, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு 1 லட்சம் கோடி 1 லேக் crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 லேக் crores இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வறிக்கையோட முக்கியமான ஒரு சிறப்பம்சமா இருக்கு. அவங்க ஸ்டடி பண்ணி சொன்னதே இந்த ஒரு முக்கியமான விஷயத்த தான். அதே மாதிரி பார்த்தோம்னா, நாட்டுல கிட்டத்தட்ட 47 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்போதைய மதிப்பீட்டின்படி பார்க்கிறப்ப பொதுத்துறை மற்றும் தனியார் துறையின் வாயிலாக 96,000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு வழங்கி வருகிறது இஸ்ரோ. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1 லட்சம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு, 47 லட்சம் பேருக்கு மறைமுகமான ஒரு வேலை வாய்ப்பு. இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சமூக பொருளாதார தாக்கம் இஸ்ரோவுடைய திட்டங்கள்னால இந்தியாவுக்குள்ள ஏற்படுது அப்படிங்கறத சொல்ல வராங்க. மத்தபடி பார்த்தோம்னா 5 லட்சம் கோடி ரூபாய் இந்திய பொருளாதாரத்தின் பங்களிப்பு
550 புதிய தொழில்நுட்பங்கள் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. 47,00,000 வேலை வாய்ப்புகள், 28,00,000 சதுர மைல்களுக்கு விமான போக்குவரத்து தகவல்கள். மத்தபடி பார்த்தோம்னா, மீன் பிடிக்கிறது கூட இவங்களோட சேட்டலைட் டெக்னாலஜியோட ஹெல்ப்னால 4 மடங்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. 8,00,000 மீனவர்கள் செயற்கைக்கோள்கள் தகவலால் தினமும் பயனடைகின்றனர். 8,00,000 மீனவர்கள் இவங்கனால பயனடைகிறாங்க. 20% விமான எரிபொருள் நுகர்வு குறைய வழிவகை செய்கிறது. இந்த மாரி பல்வேறு அ அம்சங்கள் வந்து பல்வேறு சமூக பொருளாதார தாக்கங்கள் வந்து நமக்கு இஸ்ரோனால இந்தியாவுல ஏற்படுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆர்டிக்கிள்ல நமக்கு குடுத்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏவ பார்த்தோம்னா ஒரு 4 முக்கியமான ஆர்டிகில்ஸ் பார்த்திருக்கோம். மீண்டும் நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.